டிக் டேக் டப்பாவோட சவுண்டையே பேரா வச்சிருக்காங்க. இது ஒரு முட்டாயா இல்லை ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரா அப்படின்றது தயாரிச்சவங்களுக்கே தெரியாது. அப்போ உள்ள இந்த மாதிரி மணிமணியா இருக்கக்கூடிய இந்த உருண்டை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாச்சா உருண்டை அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் அது வந்து கிடையாது. இது வந்து ஒரு மால்டோடெக்ஸ்ட்ரின் அப்படின்னா மாவு. மைதா மாவு கேள்விப்பட்டிருப்போம், கோதுமை மாவு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி மாவுல எல்லாத்துலேயும் ஃப்ளேவர் இருக்கும், அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாவு தெரியும். மாவு வெறும் மாவா மட்டுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின். அது மட்டும் இல்லாமல் திக்னரு, ஃப்ரக்டோஸ் தனியாக வேறு சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளேவர்ஸு நேச்சுரல், நேச்சர் ஐடென்டிக்கல், ஆர்டிஃபிஷியல் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், ஒன்னோட இன்னொன்று ஒட்டிக்க கூடாது இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் கிளேசிங் ஏஜென்ட்டா, இது பலபலன்னு மின்னணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஏஜென்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றி குறையெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. நான் எதேர்ச்சியாக பார்த்தேன், இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாங்கி ஏதோ முட்டாய் மாதிரி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது நன்மையா தீமையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு